அறிவாளியாக இருப்பதனால்தான் துணை முதல்வர் ஆனீர்களா என உதயநிதிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். நீங்கள் வாரிசாக இருப்பதனால் துணை முதல்வர் ஆனீர்கள் என விமர்சித்துள்ள தமிழிசை உதயநிதிக்கு ஆணவம் வேண்டாம் என்றார். 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைய நிறைய வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி அமைச்சரவையில் நாங்கள் இருப்போம் என்றார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. மதுரையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சந்தித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கூட்டணி குறித்து பேசவில்லை, கூட்டணி குறித்து பழனிசாமிதான் பேசுவார் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஐயப்ப பக்தர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் கேரளாவில் தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். ராமதாஸ் அன்புமணியை ஏன் கட்சிக்கு அழைத்து வந்தோம் என தற்போது வருத்தப்படுகிறார். அதுபோல் ஒரு நாள் வைகோவும் வருத்தப்படுவார் என்கிறார் மல்லை சத்யா. தமிழக அரசின் முன்னேற்பாடு நடவடிக்கையால் வடகிழக்கு பருவமழையால் இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை என வருவாய் அமைச்சர் KKSSR தெரிவித்தார்.